ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட 2-3 நாள் வீடியோ போடாமட்டோம். நம்ம கடை விற்றதுலேருந்து 4 கடை விற்றதுலேருந்து எல்லோரும் கமெண்டில் கீழே படித்து பார்த்தேன். சில பேருக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, சில பேருக்கு ரேட்டு என்னென்னு கேட்டீங்க. ரேட்டை பொறுத்தளவுக்கு நல்லா தான் போயிருந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, எனக்கும் சரி. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம விற்கும்போது உயிரா வேறு வழியில் அதான் ஃபீலாக இருந்துச்சு. கொஞ்சம் அதனால் வீடியோ போட முடியல. முந்தானத்து வேறு மழை, முந்தானத்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு போனால் நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு. ஃபீவர் வேறு நேற்றுக்கு நல்லா காய்ச்சி அடிச்சிருச்சு. அதனால் தான் நேற்று எடுக்கலாம்னு நினச்சேன். மொத்தமாக ஒன்றும் எடுக்க முடியல. வேறு குறைதான் இன்றைக்கி எடுத்துக்கணும்னு பார்த்துட்டு நம்ம வயக்காடு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. சரி வாங்க திருப்பி வயக்காடுக்கு தான் திருப்பணும். ஏன்னா நேரம் போக வேணாம், கொஞ்சம் பட்டாறு கடிக்கணும், பச்சை பிள்ளை கடிக்க வைப்போம். இந்த இருக்கான் பாரு நம்ம கொம்பனோட மூத்த மகன், நம்ம செம்மர செல்வா அந்த இருக்கான நடுவில் உள்ள இவங்க அப்பனத்தை வித்தாச்சு. இனிமேல் இவங்க 2 பேர் தான் அடுத்த மாப்பிள்ளை. அந்த அங்கே ஒரு இருக்கான் பாரு, அவன் அப்படியே சேலங்கருப்பு இது கிராஸு உள்ள இவர் தான் நம்ம கொம்பனோட மூத்த மகன் செம்மர செல்வா. இனிமேல் இவங்க 2 பேரும் இந்த ஏரியாவில் இவங்க தான் டாப்பாக இருப்பாங்க 2 பேரும். என்னடா செம்மர செல்வா, உனத்தானை பற்றி பேசிக்கிருக்கேன். இதுதான் நம்ம மூலியோட கடைசி புள்ள, ஆம்பளை புள்ள. இவங்க அப்பனே வித்தாச்சு. என்னடா மூலி, இவனுக்கு விவரம் தெரிறக்குள்ளே இவங்க அப்பன் பையவில் சேல்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கலர் மட்டும் அப்படியே அந்த செம்பூர் கலர் இருந்தால் அதே மாதிரி ஒயிட் கலர் முட்டாரா பேட்மேனு முட்டாதா பேட்டே மெய்ரியா. நமக்கு வேறு வழி இல்லைங்க. நம்மளால் இத்தனை கடாயை வச்சு வீட்டில் வைக்கவும் முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஒரு கட்டத்தில் வைக்கிறது தான் நல்லது. இத்தனை கடாயும் சரி, ஆடும் சரி. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இட வசதி கிடையாது. இன்னொரு விஷயம், கெடா பல் சேர்ந்துருச்சு. அதனால் முத்தி வேறு ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு சீப்பாக இருந்தால் 1 வருஷம் வச்சோம்னா சீப்பாக தான் கேட்பாங்க. வெறும் 10,000 ரூபா கூட கேட்பாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி பல் சேர்ந்த கடைகளே ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, அந்த இடையில வைக்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குங்க. நம்மளுக்கும் சரி, எனக்கும் சரி, உங்களுக்கும் ஒரு சரி, எல்லாத்துக்கும் எண்டு இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேறு வழியில் பணத்தேவை நமக்கு இருக்குது, கடன் இருக்கும், உங்களுக்கு இருக்குது, எனக்கும் இருக்கும். அதனால் ஏதோ அதை விற்று தான் நம்ம கடன் அடித்து கொஞ்சம் சும்மா படிப்படியாக முன்னேறி வரணும். வேறு வழியில் அது ஒரு உயிராக போச்சா, அதனால் நம்மளால் அதை டக்குன்னு அதை விட்டு பிரியும் போது ஒரு ஃபீல் ஆகுதோ. அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க விற்கும்போது. என்ன செய்ய, வேறு வழியில் நம்ம கம்மா பாண்டியில் விற்கும்போது அவங்க கத்திட்டாங்க. நம்ம கொம்பை கூட வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க ஒரு பைப்பில் மூலையில். நான் கிட்டே போய் வேறு கடை இருக்காண்டு மற்ற கடை இருக்கும் பார்க்க போய்க்கும்போது, அப்போ பைப்பில் படுத்து கிடந்தியான். நான் டக்குன்னு கிட்ட போனேன், எந்திரிச்சுட்டு நம்மளை கழட்ட போறியா, வீட்டுக்கு கூட்டு போய் அடிச்சிட்டான். அப்புறம் வேறு வழி இல்லை, இது நம்ம சொத்து கிடையாது, காசு கொடுத்து வாங்கி விற்றாச்சு. படுத்துட்டேன். பெசாமிச்சே படுறா பார்த்து போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பார்த்துக்கிட்டே ஆசை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா நம்ம ஓனரை விட்டுட்டு போகிறானே, டக்குன்னு படுத்தவே எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னடா நம்மளை மறக்காமல் தான் வச்சுருக்காருட்டு. கம்மா பண்ணி பிடிச்சி போனாங்க. நான் நம்ம செம்பரியாடு வண்டியில் நைட்டு 1 மணிக்கு ஏற்றுனலேருந்து இறக்கி பிடிச்சி விற்று போகிற வரைக்கும் ஒரு கற்றுக்கத்தனங்க அமைதியாக இருந்தாங்க. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, சரி விற்றுட்டியா நம்ம வாத்தியார், அவ்வளோதான் நம்ம போக வேண்டியதான்னு கம்பாடு பேசாமல் கத்தவே இல்லைங்க. ஒரு மூலி கூட கத்தினேன், பெரிய மூலி. அவன் தான் கடைசியில் விற்றோம், நம்ம பெரிய மூலி கடாவை ரொம்ப லேட்டாகவே விற்றோம். அவன் கூட கடைசியில் கத்திக்கிட்டே இருந்தான். நம்ம கம்மா பாண்டி ரொம்ப கத்திட்டான். அவன் தான் 2வது விற்றது. அவன் ஏற்றுலேருந்து கத்தினான், என்னடா அப்படி பண்ணி விட்ட வாத்தியார். இந்த மாதிரி மனசு கவலையாக இருக்குங்க. வேறு வழி இல்லை, என்ன செய்ய, எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க. இந்த விற்றதுனால சில பேருக்கு மனசு சங்கட்டமாகவும் இருக்கலாம். அதனால் யாரும் டிப்ரெஷனில் இருந்துடாதீங்க. அதனால் முன்கூட்டி சொல்லிட்டேன். எனக்கு அந்த கவலை எரிஞ்சு நம்ம வீட்டில் கலகலன்னு இருந்துவேன். கொம்பேன் உள்ள எப்படி சொல்ல, எங்கிட்ட வரும்போது இங்கிட்டிருந்து வீட்டுக்கு பற்றி போகும்போது போகிற வழியில் இருக்குது சட்டிப்பான்லாம் உருட்டி விடுவான், தண்ணியாக கொட்டி விடுவான், யார் வீட்டுக்காவது ஓடி போயிடுவான். போய் பிடிச்சிக்கு வரணும். வரும்போது மேய்ச்சலுக்கு வரும்போது அப்படித்தான் சேட்டை. வீட்டில் இருந்தால் காலகட்டம் ஏதாவது சம்பவம் பண்ணுவான். இங்கிட்டு நான் மேய்ச்சலில் இருக்கும்போது, நிறையா வயக்காட்டில் இருக்கும்போது அவங்க கூட சண்டை ஓட்டு விளையாடுவாங்க. இந்த நம்ம எப்படி சொல்ல, ஜல்லிக்கட்டுக்கு காளை அவளுக்கு அடக்க முடியல, அந்த மாதிரி அவன் கொம்பை பிடிச்சி காளை அடக்கிறனால நான் விளாண்டுருக்கேன். நிறையா ஜாலியாக இருக்கும். திடீர்னு இல்லாத மோசு ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். என்ன செய்ய, வேறு வழியில் நம்ம கம்மா பாண்டியா எனக்கு விற்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். வேறு வழியில் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நமக்கு கொஞ்சம் பணத்தேவை வந்துருச்சு, கொஞ்சம் கடை இருக்கிறதுனால. அதனால் வேறு வழியில் எனக்கு அவனை விற்றது கஷ்டம்தான். இருந்தாலும் மனுச்சுங்க, அவன் நல்ல குணங்க. உண்மையாக சொல்லணும், நல்லா கம்மா பாண்டி நல்ல குணம். இது போக ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. மொத்தமாக நான் ஒரு வீடியோவில் தான் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ரேட்டு சொல்லி நான் இவங்களுக்கு சீப்பாக நான் வைக்க வேணாம். நல்லா பல நாங்கள் வீட்டில் இருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்தோம், அவ்வளோதாங்க. என்னாச்சே, எதா பார்த்தீங்க? என்னடா உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டீங்க, என்னத்தடா பார்த்தீங்க? நாய் இருக்கா? நண்டே ஆத்தேனா உள்ளே நம்ம இருக்குடி ஸ்கை பால் வாங்களே. ஆத்து என்ன இருக்குது நண்டே? அடுத்து நண்டே
பாவம் திரும்பி உள்ளே தான் போகணும். நெத்த பிறகு எதுக்கு அங்கிட்டு போகிறேன், அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, பொறுமையாக போய்க்கிறோம். தண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கா? மணல் தண்ணி கொஞ்சம் இப்போ தான் அந்த மழை பெஞ்சு நெத்து தான் பெஞ்சதுக்கு லைட்டாக பள்ளத்துக்கு நிற்கிதுங்க. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் கழியும். ஆனால் இவங்க குடிச்சு பழகிட்டாங்க, இவங்க செட் ஆகிடுச்சு பயவலிக்கு. மதியம் தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, அங்கங்கே பள்ளத்தில் தண்ணி இருக்கனால சமாளிச்சுக்கிறலாம் கொஞ்சம். கரடி கரடி ஊமை கரடி, பேசாத கரடி, ஊமை சட்டை கரடி, கரடி இந்த அடையே வித்தியாசமாக நடக்கும். தண்ணி குடிக்க போறியா? போய் குடி போ. நான் போகிறாள் இவ தான் பயவில்லை, நம்ம மூலி பையனோட மூத்த பொம்பளை புள்ள. அவனை மாதிரியே இருப்பாள் பயவுள்ள. அதே சேட்டை நட ஊட ஒரு காதை மட்டும் தான் ஆட மாட்டேன்டுது, தலை தான் ஆடுது. எங்கே வரப்போ எங்கள் அங்கே தான் அங்கிட்டு வந்தீங்க. நீ எத்தனை ரவுண்டு சுற்றினால நெத்து இருக்காதிரே, எத்தனை நெத்து திண்டாலும் நீ சளி பிடிக்குது உங்களுக்கு. வாங்க நண்டு பேத்தி, கேமராக்கு முத்தம் கொடுப்பீங்களா? முத்தம் கொடுத்தீங்களா? கிரேசி அக்கா மகளே. காத்தடிக்க பழுன்னு கிளம்பிட்டா. நேரம் அந்த முள்ளுக்குள்ளே தான் போகிறான், நெத்து விழுகிறா. பழுன்னு இல்லை, ஹா 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 ஹா. இவன் கேட்க மாட்டான், என்னான்னு தெரில. இங்கே பாருங்க, காலையில் இப்போ ஒரு 10 மணிலேருந்து நல்லா காற்று அடிச்சுக்கிருக்கு, ஆடி காற்று. இன்னும் வைகாசியே முடியல, ஆணி பிறந்தாதான் இந்த மாதிரி காற்றடிக்கும். ஒருவேளை அந்த மழை இந்த 3 நாள் புயல் உருவாகிருக்கு, வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கூட இருக்கலாம், அதனால் அது கூட காற்று ஒரு 3 நாள் கடிக்கும்னு நினைக்கிறேன். பழுங்க எங்கே அவசரம் என்ன, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போய்க்கிடுவோம். என்னடா பழுன் பாண்டி ஒன்னையெல்லாம் விற்கும் போது எவ்வளோ கவலையாக இருக்க போதோ. நீ ஆம்பளை பிள்ளை இவ்வளோ உங்களை விற்கும் போது ரொம்ப இதாக எனக்கு. பாபி கூட வீட்டிலே இருந்துக்கிற, பாபியே இவன் வீட்டிலே இருந்துக்கிறவா, வீட்டை சுற்றிக்கிட்டே திரிவா. உங்கள் அண்ணனை விற்கும் போது ரொம்ப சிரமம். பையன் உள்ள இவன் இப்படி கத்த போகிறானோ. கிறுக்கு கிரேசி கூட இப்போ பொம்பளை பிள்ளை பத்துவிட்டா. வாரு ஓட்டை எப்படா பிடிப்பியான்னு இருக்காங்க முள்ளுக்குள்ளே. நானும் மடக்கி போட்டேன். வா ஓடியா கூட்டத்தர ஓடியா. நம்ம வந்து 2-3 நெத்த அப்புறம் முத்தலகே ஓடி முத்தலகு போட்ட ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்ல, ஓடிடு கூட்டத்தோடு ஓடு. தெனாவட்டே ஓடு, எல்லாம் ஓடிக்கிருக்காங்க. போய் 2-3 தின்னு, அப்போ தான் நிறையா நெத்து கிடக்க மாதிரி தெரியுது. இருந்தா தின்றாங்க. எங்கேயும் போல, அங்கிட்டலாம் போல, இங்கிட்டு வா. அங்கே போய்க்கிருக்காத, எல்லாம் இந்த பக்கம் போகிறாங்க. இங்கிட்டு ஒரு ரவுண்ட் நெத்து பறக்கிட்டு வருவாங்க, நல்லா குழுக்குன்னு இருக்குது. ஓடு கரடியே, நல்லா கிடக்கு, நெத்து கிடக்கு. பரவாயில்லைங்க, 2 நாள் நல்லா மழைங்க, நல்லா தனி சாயிர மழை. கால் பாதமே நல்லா தெரியுற மாதிரி அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது. இன்னும் இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஆடி காற்று எடுத்துருச்சு. சீக்கிரம் காற்று எடுத்தால் ஈரப்பதம் இருக்காது, திருப்பி காஞ்சி போகும். நல்லா அக்னியில் நல்ல வெயில் காலத்தில் கரெக்டான நேரத்தில் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மழை, இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சால் நல்லா இருக்குங்க. ஒரு ஆடி மாதம் வரைக்கும் நல்லா புல்லுகள் எங்கனே நல்லா சீச்சின்னு கிடக்கும். நல்லா ஒரு 2 மாதம் கவலைப்படாமல் எங்கனே மேய்க்கலாம். நல்லா பசப்பு தெரிஞ்சிச்சுங்க, ஈரப்பதம் இருக்கனால பரவாயில்ல. எங்கிட்டும் நல்லா கோர புல் வளரும். எம்புடி செம்பரியாடு வெள்ளாடு கிடமாடு மேய்ஞ்சாலும் நல்லா பசப்பாக ஆயிருங்க. முட்டு மழை பெய்யும் எதிர்பார்க்கவில்லை. பாபி இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் அடிக்காது, நல்லா காற்றுங்க மாதிரி ஜில்லுன்னு அடிச்சுக்கிருக்கு. நல்லா ஜாலியாக மேயலாம். சீக்கிரம் வகுத்துனப்போ சாயந்தரம் மழை வந்தாலும் ரைட்டு. நான் பலன் பாண்டியே இன்னும் வர்றேன். நீ கேமரா கொடுத்தா ஒரு திருசாவே பார்க்குறியாடா, வித்தியாசமாக பார்க்குற. நிறைய எங்கே பார்க்குறீங்க? நல்லா ஒரு பச்சை எம்புட்டு கொடி நல்லா ரொம்ப மாறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னு. வாடா கொம்பனோட கடைசி மகனே, கொம்பனோட கடைசி மகன் பயவுள்ள. கொம்பனை மாதிரி ஒருத்தர் எவனுமே இல்லைங்க. நேற்று மழை பெஞ்சதுனால 2 நாளும் தண்ணி ஓடையில் நிற்கிறனால இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிருங்க. பரவாயில்லைங்க. பசங்க ஆனால் அந்த தண்ணியை குடிப்பாயின்னு தெரில, ஒரு மாதிரி கலங்கி தான் இருக்குது. வேறு வழி, வெயில் அடித்தா அப்படி கலர் மாறிடுங்க. தண்ணி நிறையா கிடக்கு இந்த வாய்க்கால். இந்த பக்கம் இருந்தால் நல்லா குடிப்பாங்க இந்த பழத்தில். இன்றைக்கி மழை பெஞ்சா கண்டிப்பாக இருக்கும். நம்ம கொம்பனை மாதிரி ஏன் மற்ற அதே கலரில் வேறு எந்த குட்டி ஏன் பறக்கலைன்னா, நம்மக்கிட்ட கொம்பனை மாதிரி அதே கலரில் ஆடு இல்லைங்க. எல்லாம் நம்மள செம்பூர் கலர் இருந்துச்சு, பழையாடு கலர் இருந்துச்சு. கொம்பனை மாதிரி லைட்டாக கலர் பிறந்தது நம்ம வரி குதிரைக்கு பிறந்தது. அது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் அப்படியே அந்த குதிரை பாண்டி அவனும் வந்தான். நான் இப்போ பறந்து நெத்தி போட்டு மக்கள் அது கொஞ்சம் அதே லைட்டான கலர் ரொம்பலாம் இல்லை. அதே போல் டைனோசர் ஒரு குட்டி பறந்துச்சு, அது இறந்து போச்சு. அது இருந்தால் கொம்பனை மாதிரி அப்படியே அச்சசலாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ரெட்டச்சிலி மகன் அப்படியே செம்பூர் கலரில் இருந்தால் அது செம்பூர் கலர் தான், இடையில கருப்பு எதுவுமே புள்ளி இல்லை. ஒருவேளை வளர்ந்ததுக்கப்புறம் கருப்பு புள்ளி வரும். வந்து அப்போ நம்ம டைனோசர் மகனுக்கு இருக்கல அப்படி வேண்டாம் வரலாம். ஆனால் அவன் ரெட்டச்சிலி மகன் அப்படியே அவன் நம்ம கொம்பனை மாதிரியே இருந்தாங்க. அவனும் பைபிள் எல்லாம் போச்சு. நம்ம கொம்பனை மாதிரி ஒரு ஆடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொம்பனை மாதிரி எடுத்துருவோம். ஆனால் என்ன இருந்தாலும் கொம்பை அளவுக்கு வர முடியுமா? அது அதான் உண்மை. இந்த மரம் இருக்க நல்லா சாஞ்சிச்சு நண்டே. நீலாம் எக்க போட தேவையில்லை நண்டே, நல்லா பச்சை பசேனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்துச்சுன்னா நல்லா திம்பாங்க. நீலாம் செனக்குட்டி நல்லா தின்னு, இந்த மாதிரி கோடியெலாம் தின்றா தான் பைபிளை நீயும் தருவ. ஏற்கனவே ஆனால் கொம்பு நல்லா வளர்ந்துருச்சு பைபிளைக்கு. நீ வாவட்டே நெத்தெல்லாம் கிடைக்கல, இந்த கொடி தின்னு ஓடிவா. நெத்து யாருக்கிட்ட நெத்து அவன் நெத்தெல்லாம் இல்லை. நெத்தனா வட்டு ஜெசிகா கரண்ட்டுக்கிட்ட போகாத, விட்டு வா. வந்து நல்லா உட்காரு, வந்து அப்படி நின்றுக்கிட்டா அவர் பைபிளை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். வெயில் இப்போ தாங்க அடிக்குது, இப்போ அடித்தா தான் பைபிள் ஏன்னா மதியம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இல்லாட்டினா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் மதியம் லஞ்சு சாப்பிட முடியாது, அவன் வேலையை கட்டுவாங்க. வந்து இரட்டை சொல்லி நம்ம ரெட்டை சொல்லி வரு பைபிள் எல்லோரும் தண்ணி தாகத்தில் தெரிஞ்சுக்கிருக்காங்க. கண்ணுமைய இந்த இலை வேணுமா இலை இந்த வந்து பார்க்குறது இங்கே மாட்டேன்ற
திங்க மாட்டேன், சும்மா மூந்தா பாப்பா. மைக் செட் மாயக்கா என்ன அதான் திங்க மாட்டேங்கல. 3 பேர் காலையிலேருந்து கூட்டத்தோடு நிற்க மாட்டேங்கிறீங்க. நீ வாடுக்கு வடக்க விழுந்து போகிறீங்க. கிறுக்கு கிரேஷை நீயும் ரொம்ப இதாக இருக்கடி. காலையிலேருந்து ஏன் தெரில, கால் அப்படியே பாத சக்கரமாக சுற்றுது. மிஸ் எலி நீ வந்தா விட்டாத்தானே ஒன்றா எலியம்மா. எலியம்மா ஏன்றா எலி கத்த தெரியாமல் அம்மாண்டு இல்லை அப்பாண்டு கற்று அனுத்துறேன். எலி கிட்ட வாடி. அதே பயப்படாமல் இருக்கா இருக்கல. குதிரை பாட்டி இவன் தாங்க நம்ம கொம்மனை மாதிரியே லைட்டாக அந்த கலர் வந்திருக்கு. இவன் தான் எனக்கு தெரிஞ்சு கொம்மனை மாதிரியே கொஞ்சம் வளர வேண்டிய பொட்டை குட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருப்பான். அண்டே இங்கே வா இந்தா இங்கே வா. நீலாம் சேனா கூட்டி உனக்குலாம் நல்லா நெத்து இருக்கும். நீ எல்லாம் நல்லா மேயட்டும். அப்போ தான் நீ மட்டும் தின்னு வாங்க வந்தா. இங்கே வா ஓடியா தற்கூர் நெத்து இருக்கும். இந்த ஒரு இதுக்குள்ளே எம்பு நெத்து கிடக்கும் இருக்க நல்லா கிடக்கு. இந்தா இங்கே ஒரு நெத்தை பாரு. இங்கே ஒரு நெத்து இந்தா போ உள்ளே போ மொத்தமாக போ. அங்கே பாரு கீழே பாரு நல்லா ஒரு கையை அப்படி போய் தின்னு. நீ ஒத்தால தின்னு. பயவுள்ள ஒரு ஆடு 2 ஆடு திங்கிற அளவுக்கு நெத்து நிறையா கிடங்க. அவனால் சென்னை கூட்டி திங்கிட்டோம். அவன் ஏற்கனவே ரொம்ப ஒடியும் போயிட்டான். நெத்து தின்னாலும் கொஞ்சம் அவர் நிறையிட்டான். நம்ம பனைமரமும் சென்னை தான். இன்னும் பனைமரம் எக்கு போட்டால் அங்கே நம்ம கம்மாக்குள்ளே அந்த நாட்டுக்கரை நல்லா கடிப்பா. இவன் அந்த அளவுக்கு எக்கு போட தெரியாது. கருவாச்சி கூட நல்லா மேய்ச்சிருப்பா. அதனால் நம்ம நண்டு நல்லா திங்கிட்டோம். நல்லா வகு நிறையா. இந்தா தண்ணி தானே வேணும். இங்கிட்டு வாங்க. இந்தா நல்லா இறங்கி குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்தா பாருங்க ஓடி இந்தா ஓடி இந்தா வந்துட்டான் இந்தா இருக்கும். இந்தா இறங்கிறதுக்கா எசவு இல்லாமல் இருக்குது. இந்தா பாரு கீழே பாருங்க. வேலை பாருங்க புளிமரம் பார்த்துட்டாங்க. கீழே பாரு கடையே ஆத்தை மேலேயே பார்த்துக்க. அப்படி எப்படியாவது குனிஞ்சு வாங்கி உள்ளே கூட இறங்கி தவுங்க மலிச்சுன்னு மோனிக்கா. இந்தா இருக்கும். தண்ணியை பாரு கரடியே. அட கரடியை கூறுகட்ட கரடியை கீழே பார்க்க மாட்டேன். இப்போ கூட அப்படி பார்க்குற அளவு அப்படி எட்டி அப்படியே குடிங்க. எங்கிட்ட தண்ணி குடித்தா சரித்தான். ஒருத்தி விழுந்தா அப்படி விழுந்தா அது எந்திரிச்சு எங்கிட்ட குடி. அப்படி குடிச்சதான் இறங்குற பார்த்து எல்லாம் வரும். இந்தா ஒரு தேய் உண்டா ஓடி அவுண்டு சரி பூச்சே காக்கா பூச்சே நம்ம பூச்சி காக்கா பூச்சே ஊமை வெயில் அடிச்சுக்கிருக்கு. திரிசா பாரு தெக்க ஒருத்தி வடக்க ஒருத்தி படுத்துக்காங்க. வாங்க நிழலில் போயிட்டாங்க. போதுவா நல்லா மேய்ஞ்சிங்க. கொஞ்சம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க. பூச்சே வா ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்தால் தான் அப்போ தான் பயப்புள்ள அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு தண்ணி குடிக்க போக முடியும். உமிச்சி நடைய கட்டு நேராக போய் தண்ணி குடிக்கணும். கம்மா தண்ணி கூட எனக்கு தெரிஞ்சு வேணாம். அந்த பள்ளத்துக்கு தாங்க போகணும். பையனை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இன்னும் கரெக்டாக கம்மா குளம் போனாங்கன்னா ஓட்டம் பிடிக்க போகிறாங்க. என்ன முத்தலுக்கு முள்ளு குத்திப்பிச்சா? இரு வர்றேன் நான் அங்கேருந்தே பார்த்தேன். சரி விட்டு போயிட்டாங்களா? இரு ஆட்ட எடுத்துக்கிறேன். நல்லா ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தாலும் முள் இருக்காது பரவாயில்ல. முடியவா எல்லாம் போய்க்கிட்டேன் தண்ணி குடிக்கா. வா பொறுமை. அங்கே நெத்தலாம் கிடையாது. எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ஒன்று இருந்தால் போய் பாருங்கள். இருந்தால் தேடி பிடிச்சி கிடச்சா திண்டுக்க. நீங்கள் தின்னாத நெத்தா வயக்காட்டில் நவரை யாத்த திண்டு வரீங்க. வா இல்லை ஒன்று வாங்க. என்ன தண்ணி தாக எடுக்கலையா? வேமா வந்தா நீ தான் முதல்ல தண்ணி குடிக்க போலையா? கம்மா தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் மழையில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்மாவில் குடிக்க விடலாம். யாரும் மீனுங்கன்னு பிடிக்கல வேறு. ரெடியாக நிற்கிறா பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. சின்ன வளர்ச்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். ஒன்று சேரட்டும். இதுக்கு இப்படி தண்ணி குடிக்காமல் எல்லோரும் எட்டு போட்டுக்கிறீங்க. எங்கிட்ட இருந்து அங்கிட்டு போகிறீங்க, அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வரீங்க. என்ன அப்படியே இன்றைக்கி யாரும் தண்ணி தாக எடுக்கலையா? வெயில் அடிக்காதனால பாடுறா. இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போகிறாங்க, திருப்பி அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வராங்க. மூலி நீலாம் சொல்ல மாட்டேடா. என்னடா மூலி மகனே இங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வராங்க. உள்ளே என்னடா ஆராய்ச்சி பண்ணுறீங்க? உள்ளே இருக்கா எதுவும்? உள்ளே தேடி பார்க்குறாங்க. எங்கள் பேர் ஒரு யார்த்து தலை எங்கே இருக்கு ஒரு தின்னுங்க இருக்கா? சின்ன வளர்ச்சி ஏதோ தேடி தின்னுறாங்க. இந்த பாதை இந்த இருக்க முள் எல்லாமே இப்படிங்க எரிஞ்சிட்டாங்க. எம்பிட்டு முள் இருந்துச்சு ஒன்றும் இல்லை, சுத்தமாக எடுத்துட்டாங்க. இப்போ தான் நான் அங்கே போனீங்க, திருப்பி எதுக்கு அங்கிட்டே போகிறீங்க? இந்த கரடி அங்கிட்டு இங்கிட்டு கூட்டு போய்கிட்டு தாங்க இருக்கா. எங்கே போகிறாங்கன்னே தெரில. ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எங்கடா போகிறீங்க? எங்கன்னா நின்று மேய்கிறா. தா பொறுமை எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா கிடைக்க எடுத்து திண்டுக்க. நீ எல்லாரும் வரட்டேன். நீ எதுக்கு இங்கிட்டு சுற்றுறீங்கன்னு தெரில. தண்ணி குடிக்காமல் வெறும் ரவுண்டு குடிக்க மச்சிட்டு. கோச்சா எங்கடா வர? தண்ணி இல்லைடாங்க. அங்கே வர கோச்சே. சரி இங்கிட்டு போங்க. அங்கே அந்த மூளைக்கு போவோம். அங்கே கொஞ்சம் நல்லா சுத்தமான தண்ணியாக இருக்கும். போய் பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓடுங்க இருங்கடா வர்றேன். மொத்தமாக இருக்குடா. எல்லாத்துக்கும் கிடைக்கும்டா. மொத்தமாக பிடிக்கிறோம் எல்லாத்தையும். இப்படி கொஞ்சம் தனித்தனியாக போடுவோம். இருங்க வர்றேன். ஒரே தான் தின்னு பார்ப்பீங்க. 2 கிலோ ஆளுக்கு ஒன்று அவ்வளோதான் இருந்துச்சு. எத்தனை இருக்குது? 20 தான் இருக்கும். நீங்கள் மொத்தம் கேட்டிங்கன்னா பாரு ஓட்டத்தை பாரு. நம்ம அப்படியே இந்த மூலி சின்ன மூலி இப்போ இவ்வளோ ஜூலியம்மா இப்படி போய் நிற்க. தண்ணிலாம் இல்லை. போகணும் அந்த பழத்தை போகணும். இன்னும் இருக்குடி. இன்னும் 10 நிமிஷம் நடக்கணும். நீ நடையாக நடத்தாதே இன்றைக்கி நிற்பீங்க. நீ எப்படி அங்கிட்டு இருந்து வந்த? இவ்வளோ கூட்டத்தை விட்டுட்டியா? வா தண்ணி குடிச்சு உன்னை சேர்த்து விடுவோம். எங்கிட்ட இருந்து வந்த? காதை பாரு பெருசாக இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. தேசிய கொடி மாதிரி இருக்கே வித்தியாசமாக. வா ஓடியா அப்படியே தா நல்லா
கொத்து கொத்தா இப்படி இருக்கிற கீழே விழுந்து கிடக்கு. உள்ளே போய் தலையை உள்ளே விட்டு போனால் எடுங்க ஓடி பா நான் அவ்வளோதான் இருக்கீங்களா? ஓடு கரை வச்சு கரெக்டாக பார்த்துட்டா ஒரு நல்லா இறங்குற பாதையை பார்த்து இறங்க பொறுமையானலாம். தண்ணி குடிக்கலாம், கண்டிப்பாக தண்ணி இருக்கும். நீசா நீ பாட்டுக்கு எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாது. நீசா டைவ் எடுத்துடாது. தவிட்டா எப்படி ஆளு குதிரைப்பாடி நம்மளாம் அதெல்லாம் முடியாதா சாமி. கூறு நம்ம ரெண்டு பேத்தியை பாரு விழுந்துடாயிரா அப்படி அப்படி சிரட்ட சொல்லிப்பாரு. நம்மளாம் தவ முடியாது. வயசான காலத்தில் எதுக்கு தவிக்கிட்டு வேணாம் அப்படி நம்ம சுற்றி போவோம். இல்லை தவங்கூடா குதிச்சிட்றா கைப்புள்ள நம்மளால் முடியாதுடா. இன்சூரன்ஸ் பாலிசி எதுவும் எடுத்து வைக்காமல் இருக்கேன். இதுக்கு வேணாம் தவிர ஜப்பான் டாப்பர் இருக்கா அப்படி குதிச்சிட்றா கைப்புள்ள தவிர. இப்போ மாடிலேருந்தே குதிப்பா. எதுக்கெல்லாம் பேர் போனப்ப அப்படி குதிப்பா. ஓடியா யாருங்க தண்ணி அப்படியே இளநீ தண்ணி எனக்கு அப்படியே கலங்காமல் இருக்கு. கோச்சை குறியா நல்லா குளுக்குன்னு இருக்குது. நீங்கள் வர மாட்டேன்ற எங்களுக்கு கீழே இறங்கி பா நம்ம கூப்பிடும்போது காது இப்போ அம்மா ஒடியா இருப்பேன். தண்ணி இல்லாத நம்பர் மாதிரி ஒரு 3 பழத்தில் கிடக்கு. அதுவும் ஊருக்கு இருக்குது. குடி நல்லா குடி. கிட்டா வந்து குடிப்பீங்களா பணமரம்? நீ எல்லாம் புள்ளத்தாச்சு புள்ள தலகே அடியா முத்தலகே வாடி முத்தலகே கீழே பாரு உனக்கு பாதி தர இங்கே வர்றா ஓ மரப்பில் நான் பொழைக்க உன்னையெல்லாம் விற்கும்போது எம்பிட்டு அழுக போகிறோம். இந்த தின்னு 2 பேர் தின்னு தான் நீயும் தின்னு நீங்களாவது வீட்டுக்கோட தீர்வான முத்தலகு. இவெல்லாம் வயலில் விற்கும்போது எம்பிட்டு கஷ்டமாக இருக்கும் போகுது. நல்லா தின்னுங்க அப்படி செமிக்கிற அளவுக்கு 2 பேரும் நல்லா மிச்சமிடாமல் வேஸ்ட் பண்ணாமல் தின்னு 2 பேரும் கிட்ட பிடிட்டு வந்தேன். கை நிறையா கொஞ்சம் திண்டா தான் இவளுக்கு தம்பு. இப்போ தாங்க பின்னக்கால் ஸ்டெடி ஆகிடுச்சு. இவளுக்கு நல்லா அந்த கால் நல்லா திண்டுக்க நல்லா வேலைங்க. இன்றைக்கி டேப்லெட் எதுவும் காலையில் போட்டு வரல. போட்டிருந்தேன்னு வச்சுக்க மதியம் எங்கேயாவது தூங்கியிருப்பேன். இவளே சம்பவம் பண்ணி விட்டுருப்பாங்க. நான் செத்த மாவனே எவ்வளோ தான் நல்லா நைட்டு வர டேப்லெட் போட்டுக்குருவோம். ஏன்னா மதியம் இவங்களை நம்பி காலையில் டேப்லெட் போட முடியாது, தூக்கம் வந்துடுதா. அதனால் எந்த டேப்லெட் போடல. ஏன்னா கண்ணை கட்டி வாங்கி சும்மா கண்ணில் விளக்கணும் ஊற்றி பார்க்குறாலுமே ஆகி போகும். அதனால் கடைசியாக அவங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். என்னண்டா நல்லா சாப்பிட்டு நைட்டு டின்னரை முடித்து நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா. அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்காதவங்களும் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களையும் சந்திக்குவா. ஏற்கனவே நம்ம குட்டிகளுக்கு பெயர் சூட்டும் விழான்னு வைக்கல. சீக்கிரம் பெயர் சூட்டும் விழா வைக்கணும். வச்சுருவோம். வரட்டா பாம்மா வரட்டா நண்பர்களே.